பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல 21வது வசனம் வாசிக்கப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதை திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பி செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாமல் திருந்தேன். ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சவுல் தாவீதுக்கு எவ்வளவோ சிரமத்தை கொடுத்தார் இல்லையா? ஏன்னா தாவீது எந்த பாவம் செய்யல, ஏன்னா நன்மை தான் செஞ்சாரு. இருந்தாலும் சவுலுக்கு ஒரு கோலியாத்தை கொண்டதுல இருந்தே, ஏன்னா அவரை உயர்த்த எல்லாரும் உயர்த்தும் போது சவுலுக்கு ஒரு பொறாமைங்கிற ஒரு குணம் வந்து விட்டது. இருந்தாலும் 2 பேரையும் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர்னால அந்த பொறாம குணம் வந்ததுனால அவரை ஏத்துக்கொள்ள முடியல. இப்படிதான், ஏன்னா எல்லாருமே நல்லவங்க தான். ஒரு காரியம் ஒருத்தரை உயர்த்தும் போது அவங்கள உயர்த்தும் போது தன்னால அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அப்ப எப்படி நம்ம இருக்கும்போது அவங்களை உயர்த்தலாம் அப்படிங்கிற பொறாம குணங்கள் வந்துடும் இல்லையா? இதுதான். அப்ப நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம ஆவியில பிதாகுமார் பரிசுத்தாவின் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் இல்லைன்னா உண்மையிலே இந்த மாதிரி பொறாம குணம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறரை நம்ம ஏத்துக்கொள்ள மாட்டோம். பிறரை நம்ம தன்னைவே உயர்த்தணும்னு சொல்லி நினைத்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா மத்தவங்களை யாரையும் மனதார உயர்த்த மாட்டாங்க. உதடளவு உயர்த்துவாங்க, வெளியில காமிக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளத்துல ஒரு வர்க்குணம் இருக்கும். ஏன்னா இவங்க மேல வரதா, இவங்க இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிதான். இதுல ஆரம்பிச்சது, கோலியாத்துல கொன்னதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படியே அவங்களுக்குள்ள ஒரே போராட்டம். ஏன்னா வன்மை, ஏன்னா எப்படியாவது தாவீதை கொன்றணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் போய் கொல்ல போறாரு, ஆளுகளை அனுப்புறாரு இல்லையா? நிறைய பிரச்சனையில இருந்து தாவீது அவர் தப்பித்து கொண்டே வர்றாரு. ஏன்னா அந்த இடத்துல யார் இருந்தாவா? நம்ம கர்த்தர் கூடயே இருந்திருக்காரு. ஏன்னா தாவீது முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும், ஏன்னா அவரு எந்த நேரம் தேவனை பாடுவதிலும் துதிப்பதிலும் ஆராதிக்கிறதுலயும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 2 பேருக்கு அபிஷேகம் பண்ணினாலும் அப்பனா சவுல் தேவனை அறியாதபடி இருந்ததுனால அந்த பொறாமை வன்மை குணமும் இருந்தது. அப்பனா தாவீது தேவனை அறிந்ததுனால அவரை துதிக்கிறதுல மறக்கல, ஜெபிக்கிறதுல மறக்கல. ஒரு பிரச்சனை வரும்போது மனுஷர்கிட்ட போய் சொல்லல, தேவன்கிட்ட போய் சொன்னார் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் கடைசி வரைக்கும் தாவீது கூடயே இருந்தார் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவ்வளவு பிரச்சனையா இருந்தும் கூட 2 பேரும் ஏன்னா கர்த்தர் சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளா முடிவெடுக்காம, ஏன்னா நம்ம ஆவியில் நிறைந்து தேவன்கிட்ட கேட்டு செய்யும் போது கண்டிப்பா தேவன் நியாயந்திக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு, ஏன்னா அவங்களே நமக்கு எதிரியா இருக்கிறவங்களே நம்ம ஆசீர்வதிக்கிற அளவுக்கு தேவன் போய் வாயா இருப்பார்.
ஆமென் ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கல, தேவன் அவருக்குள்ள போறதுனால அவங்க எதிரியா இருந்தவங்க கூட மாறி நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்களா மாறுறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை தானித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்ப சின்னதுல கூட நம்ம தடுமாறாதபடிக்கு நம்ம தேவனோட வார்த்தையை கேட்டு நடக்க நடக்க நமக்கு எதிரிகள் 7 வழியா வந்தாலும் ஒரு வழியா வந்தாலும் 7 வழியா போயிருவாங்க. ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு உலகத்தில் உள்ள உபத்திரவம் உண்டுன்னு தேவன் பேசுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு உபத்திரவம் இருக்கும், இருந்தாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால அவர் உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். அதனால நம்மளையும் ஜெயிக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்குது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம ஜெயிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இது மாதிரிதான் தாவீதுக்கு நடந்தது. சவுல்னால எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், ஓடி ஓடி ஒளிஞ்சு எத்தனை இடத்துல அவர் உயிர் ஒவ்வொரு இடத்தையும் ஈட்டி பாயும் போதெல்லாம் தேவன் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அது போலதான் நம்மளுக்கும் பாடுகள் உபத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளை மடக்கலாம், எப்படா விழுக பண்ணலாம், எந்த வழியில இவங்கள முடிச்சு கட்டலான்னு மக்கள் இருப்பாங்க. அப்பனா அந்த இடத்துல கர்த்தர் இருந்ததுனால நம்மளை இந்த நாள்ல கூட உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இல்லைன்னா நம் மண்ணாய் போயிருப்போம், மறைஞ்சும் போயிருப்போம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ உபத்திரவங்க இருக்கும். அப்பனா அந்த உபத்திரவத்துல எல்லாம் மனுஷர் கேக்குறாங்களோ கேட்கலையோ அது இல்ல, அப்பனா தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏசாயால் எழுதியிருக்கிறது போல, ஏசாயா 54:10 எழுதியிருக்கிறது போல, மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்ன மாதிரி அவர் கிருபை நம்மளோடு இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு தேவன் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவனோட கிருபை மட்டும் நம்மளோடு இருந்துட்டா இந்த தாவீதுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டாரோ அது மாதிரி, அவருக்கெல்லாம் பெரிய பிரச்சனை, நமக்கெல்லாம் சிறிய பிரச்சனை தான். இந்த பிரச்சனை நம்ம மேற்கொண்டு வர தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கார். ஆமென் ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம நன்மையே செய்யும் போது அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் கொடுத்து அதுக்கு சோத்திரம் பண்ணி அந்த நாள் நம்ம என்ன செய்யறோம், நம்ம நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாம வாழணும். ஆமென் ஹல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தீமை செய்யாத வாழ்ந்தாலே தேவன் நம்ம கூட இருப்பார். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை பாக்குறவங்க யார பாக்கணுமா? இயேசுவை பார்க்கணும். ஆமென். நம்ம நடக்கும் போதும் நம்ம போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் தேவன் நம்மளோடு இருக்கிறத வெளிமக்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அதனால நம்ம நல்ல காரியங்களை செய்வோம், தேவனோட வார்த்தையை பின்பற்றுவோம். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தாவீது கொடுத்த இந்த ஆசீர்வாதம் நம்மளையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உண்மை உத்தமமா இருந்தார். முழு உள்ளத்தோடு ஆராதித்தார், முழு பலத்தோடு ஆராதித்தார். கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அது போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம இந்த நாள்ல மேற்கொண்டலாம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வருகிறது. ஆமென் ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில கூட தகப்பனே தாவீதை தகப்பனே கர்த்தாவே 1 சாமுவேல் 26 நாங்க தானித்தோம் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே யாரெல்லாம் பிரச்சனைகளே ஆண்டவரே எதிரி இவர்கள் இருக்கிறார்களே நாங்க எப்படி வாழ போகிறோம் சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரே கஷ்டத்தோடும் கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில ஆண்டவரே தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த போராட்டத்தை நீங்கி அவங்க சமாதானத்தோடு ஆண்டவரே தகப்பனே நீங்க ஆசீர்வதித்தீங்களே, அது போல ஆண்டவரே யாருக்குள்ளெல்லாம் சண்டை சச்சரவு போராட்டங்கள் இருக்குதோ அப்பா நீங்க நியாயந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தாவீதுக்கும் சவுலுக்கும் நியாயந்தித்த தேவனே அப்பா இது போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே இன்னும் பிரச்சனைகள் ஆண்டவரே பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தகப்பனே நீங்க தகப்பனே ராஜா சோத்திரம் ஆண்டவரே நியாயந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் உங்க கையில கொடுக்கிறோம், எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.